குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. வீடியோ போட்டு 2 நாள் தான் போடலை. பட் இது ரொம்ப பெரிய கேப் வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? காஃபி எல்லாம் சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டீங்களா? ஓகே, கண்டிப்பாக ஃப்ரீயாக இல்லைன்னா ஃப்ரீ ஆகும் பொழுது இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா எப்போவுமே நல்ல விஷயங்கள் வந்து ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, எனக்கு அது பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குரிய ஒரு பதில் தானும் வச்சுக்கலாம், நல்ல கருத்துக்களாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். என்னன்னா, இந்த மாதிரி அவர் இப்படி பண்றாரு, அவர் இந்த மாதிரி பேசுறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்படி பேசலாமா? சிக்கா வந்து இப்படி பேசுறது வந்து உங்களுக்கு சரியா படுதா? ஏன் வந்து நீங்க அண்ணன் அண்ணன்னு சொல்றீங்க? ஏன் அவரை வந்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது? ஏன் நீங்க நான் நல்லா கேட்க வேண்டியதானே? அவர் நீங்க சொன்னா கேட்பாரு தானே? உங்க மேல தானே அவர் அவ்வளோ அன்பு காட்டுறேன்றாரு. உங்களை தான் சகோதரியில ஃபர்ஸ்ட் லிஸ்டா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க தான் வந்து அவருக்கு எல்லாமேன்றது. அஃப்கோர்ஸ் உண்மையாதான் அவர் என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய தாய்க்கு அடுத்து ஒரு உறவாக என்னை பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு. அவர் நிறையா விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரிதான். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சில விஷயங்கள் தான் நான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் செய்கிற சில விஷயங்கள் அவர் தெரியாமல் செய்கிறாரா? இல்லை, அவருக்கு தெரியும்ல. அவர் தெரிஞ்சுதானே செய்கிறாரு. அவர் சொல்கிற என்னைக்காவது அவரோட ஸ்டாண்டில் அவர் ஒரு ஸ்டெடியாக நின்றுருக்காரா? இன்னைக்கு காலையில் ஒன்று பேசுகிறாருன்னா சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுனாருன்னா நைட் லைவில் ஒன்று பேசுகிறாரு, இன்பிட்வீன் அந்த குட்டி குட்டி லைவில் என்னென்ன குட்டி குட்டி அந்த வீடியோவில் என்னென்னலாமோ பேசுகிறாரு. அப்படி இருக்கிற மனுஷனை நம்பி நம்ம என்ன விஷயங்கள் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? அவரை நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் லைஃப்பில் நல்லா வந்துட்டுருக்காரு. ஓகே, அவர் பண்ணுறது கெட்டதோ நல்லதோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதால தானே, இல்லையா? அவங்க மெர்சிமா நேற்று பார்த்தீங்களா அவங்க கழுத்தில் எப்படி 3 குண்டு உள்ள வீடியோ போட்டிருக்காங்கன்னு அதை எடுத்து கட் பண்ணி அனுப்புறீங்க. ஆமாம், போட்டிருக்காங்க. அவங்க சொன்னால் அது 1 கிராம் கோல்டு இல்லைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வாங்குறாங்க, போடுறாங்க. எப்படி வாங்குறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தவறெல்லாம் கிடையாது. அவர் உழைக்கிறார். என்ன உழைக்கிறாரு? அவர் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, வியூஸ் கொடுக்குறீங்க. அந்த வியூஸில் அவர் ஏர்ன் பண்ணுறாரு. ஏர்ன் பண்ணுற பணத்தை அவங்க ஃபுல்லாக வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லையா? அவங்க திறமை. அவருக்கு நம்ம தான் பண்ணுறோம், இல்லையா? நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவரை உயர்த்தி விடுறீங்க. இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவர் மனைவியை பற்றி பேசுகிறாரா? அவங்க மனைவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக முயற்சி இருக்கலாமே. வேண்டானா கண்டிப்பாக தடை பண்ணியிருக்கலாமே. ஏன் பண்ணலை? அப்படியே நீங்கள் இதுக்கெல்லாம் பதட்டப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை பாருங்கள். அவருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கார். எத்தனை நாள் வந்து சொல்கிறாருல, வீடியோ போடுறேன், இது வந்து எனக்காக இல்லை உங்களுக்காக தான் போடுறேன். ஷார்ப்பாக 6 o'clock ஆனால் கன் மாதிரி வந்து உட்கார்றாரா? எதுக்கு? கரெக்ட் தான். அஃப்கோர்ஸ் நம்மளெல்லாம் மீட் பண்ணுறாரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணோன்னு வராருன்றது ஒரு பக்கம். ஆனால் அந்த 6 மணிக்கு வீடியோ போடும்பொழுது அந்த 1 minute கூட குறையாமல் இருந்தால் அவருக்கு அதில் பணம் வருது. அதனால அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா? தெரியும் தானே. அப்புறம் ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் பதட்டப்படுறீங்க? அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் சந்தோஷமாக வாழ்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் பிடிச்ச ஒரு நேற்று கூட பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இது இன்னைக்கு காலையில் தான் அவரோட வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஏன் மாமா பிளாக் பண்ணீங்க, நான் பேசுனதுக்கு சாரின்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களும் ஆண் மனிதர்கள் தானே, இல்லையா? அவங்களுக்கும் அசிங்கம் எது, கெட்டது எது, நல்லது எதுன்னு தெரியும் இல்லையா? அப்போது அவரை ஒரு சில பேர் பிடிக்க தான் செய்யுது. ஸோ எல்லாரும் அவரை பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ அவருடைய காரியத்தில் அவர் கரெக்டாக அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நம்ம எத்தனை பேர் நம்ம வேலைகளை பார்க்குறோம்? நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறோம்? பிடிக்கிறத விட பிடிக்காததுங்களை போய் பார்க்குறது தான் நமக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும், இல்லையா? நமக்கு எது தேவையில்லை, அவங்கள நம்ம வெறுப்போம். ஆனாலும் அங்கே போய் நின்று அதில் என்ன அங்கே நடக்குதுன்னு எட்டி பார்க்குறது நம்முடைய நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு 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 ரெகுலர் விஷயமா இருக்குது. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? என்னன்னா, நம்ம இது ஒரு குரங்கு கதை மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு எலி, அதாவது ஒரு ரேட் வச்சுக்கலாம். ரேட் என்ன பண்ணுமா, நம்ம எங்கே இருந்தாலும் மரக்கதவுகள் எல்லா இடத்தையும் அழகாக ஓட்டை போட்டு தோண்டி உள்ளே வந்துடும். மண்ணு தர மரக்கதவுகள்லாம் அந்த அந்த முன்னாடி உள்ள பல்லை வச்சு கிடுகிடு நோண்டி உள்ளே வந்துடும், ஓட்டை போட்டுரும், எல்லாம் பண்ணும். அந்த எலி அதோட எலி பொறிக்குள்ளே மாட்டும் பொழுது என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? 2 நாள் அந்த எலி பொறியில் இருக்கும். ஆனாலும் அதால் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன் தெரியுமா? அது மைண்டுக்கு அதை விட்டு தப்பிக்கலாம். அதுவும் ஒரு மரம் தான். அதை விட்டு பிச்சுன்னு ஓட்ட போட்டால் அது வெளியே வந்துடலாம். ஆனால் அதுக்கு அந்த அளவு
தோணாது. அதுக்கு பதட்டம் மட்டும் இருக்கும். பணம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பயங்கர ஸ்பீடாக ஓடும். எப்படியாவது அந்த அந்த டப்பாவை போய் மோதும், அந்த இதை போய் இடிக்கும், குத்தும். பட் அதால் சீரியஸாக அதை விட்டு வெளியே வர முடியாது. இது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அவங்க பல விஷயங்களை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த வாய்ப்புகளை நம்ம ஓப்பன் பண்ணிக்கவே மாட்டோம். இல்லை பரவாயில்லன்னு இப்படியே நம்ம சுற்றிட்டு இருப்போம் தெரியுமா. நம்மளால் முடியும், நம்ம கொஞ்சம் யோசிச்சா பொழுதும் புரியுதா. அந்த நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நமக்கு குறைவான விஷயங்கள் இருக்குது, எந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாத படிகள் நிற்கிது, எந்த இடத்துலன்றம நம்ம அதை பார்க்குறத விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன நீங்கள் பண்ணுற நெகட்டிவ் தான் அவருக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம கொடுக்குற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அவர் அதை பேசியே, அந்த கமெண்ட்ஸை பேசி அவர் ஒரு காசு சம்பாதிக்கிறாரு. புரியுதுங்களா உங்க எல்லாருக்கும்? நீங்கள் என்ன நெகட்டிவாக பண்ணுறீங்களோ அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. அப்போது அதுதான் படித்தவங்களுக்கும், நம்ம படிச்சுட்டு அவ்வளோ இருக்கிற நம்மளால் ஒரு சில நெகட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சில தவறான வார்த்தைகள் நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடும், அவ்வளோ கோபப்படுறோம். வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் பார்ப்போம், அவனை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் எவ்வளோ விவரமாக சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ அழகாக, அதிலேருந்து என்ன பண்ணலாம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி எடுத்த உடனே டென்ஷன் ஆகிக்கிட்டு கோவப்படுறதை விட்டுட்டு என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி பார்க்கலாம், இதை எப்படி கையாளலாம் அப்படின்றத விட்டுட்டு எந்த நேரம் போய் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு அதில் உள்ள கிளிப்ஸை கட் பண்ணி அவனுக்கு தேவையிலையோ அவனுக்கு அனுப்பி அவனை ஹைப் ஆக்கி அவனை சண்டை போட வச்சு அதில் என்ன வருது இதை பார்க்க ஒரு டைம் பாஸோடு இருக்காது. நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வீட்டில் வேலை முடித்த பிறகு எவ்வளோ ஒர்க் இருக்கும் இல்லையா, அது பார்க்கலாம். இல்லையா வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கைவினை பண்ணலாம், இல்லை ஒரு சமையல் வீடியோ போடுங்க. இதே யூடியூப்ல நீங்க எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு கௌரவமான பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப். எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்கறத விட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 காசு நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாமே, அதுக்கு என்ன பண்ணலாம். இந்த யூடியூப்ல அழகான வீடியோக்கள், நல்லதா 4 வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் யாரும் வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்க. பரவாயில்ல விடுங்க, அந்த 10 பேரை வச்சு கூட நம்ம நாளைக்கு 10 100ஆகும், 100 1000ஆகும், 1000 லட்சமாகும். பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்ப பெருசு இல்லையா. நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை பண்ணுங்கள். அடுத்தவங்களை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. அண்ணனுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி தான், அது கேட்கவே கேட்காது. அண்ணனுக்கு காது இருக்குது, ஆனால் அது கேட்காது. புரியுதுங்களா. அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ அதுதான் அவர் எடுப்பார். நீங்கள் பதட்டப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பதட்டப்பட வேண்டியது அவருடைய குடும்பம், சரிங்களா, அவருடைய பிள்ளைகள். ஓகேங்களா. அம்மா அவர் பையனை பேசுகிறா, அதை அவர் பார்த்துப்பார். அவருக்கு தெரியாது அது அவர் பையன்னு. அவங்க பேசும்போது அவர் பக்கத்தில் தானே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுங்க? உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு 1008 பிரச்சனை. உங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும் யோசிங்க. அவங்க முன்னேறிட்டு தான் போகிறாங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அவங்கள பற்றி பேசி பேசி நீங்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் முன்னாடி வரணும்னு யோசிங்க. கண்டிப்பாக அது யோசிக்கிறீங்களா? அதோட தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இந்த அளவுலாம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு அது பதில் சொல்லுது. நானும் இப்போல்லாம் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் போய் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ அவருடைய வாழ்க்கையை அவர் ரொம்ப ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழ்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் அப்படி வாழ்கிறீங்க? வாங்க, இன்னைக்கு முடிஞ்சா ஈவினிங் 4 மணி லைவ்ல பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகேங்களா. டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.